வணக்கம், ஹாய், ஹலோ கைஸ். சரக்கு தீர்ந்த சங்கர் சார் படம் கேம் சேஞ்சர் மூவி ரோஸ்ட் மிஸ்டர் கேகே சேனல்லேருந்து அதுக்கு திறக்கட் பண்ண போகிறோம். போயிடலாமா? முன்னொரு காலத்தில் தமிழில் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, சங்கர் சார் தான். சங்கர் சாரா? எடுத்து என்ன காணும் டேரக்டர் யார் தெரியுமா? ரீசெண்டாக வந்த படத்தில் பட்ஜெட்டில் எடுத்து பட்ஜெட் கரெக்டான படம் எடுத்த டேரக்டர் யார் தெரியுமாண்ணா? அது வேற யாரும் இல்லை, நம்ம சங்கர் ஐயா தான். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்த படத்தில் மொக்க படம் டேரக்டர் யார் தெரியுமா? பல கூட டஸ்ட் பண்ணது யார் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அது வேற இல்லை, அதுவும் நம்ம சங்கர் சார் தான். நான் கேம் சேஞ்சர் பார்க்கல, ஆனால் இந்தியன் 2 பார்த்தேன். இந்தியன் 2 பார்த்துட்டு கீட்டு போயிடுச்சு, பல பேர் கலாகிராம ஆயிடுச்சு. நம்ம சங்கர் சார் நிலைமை அப்படி அர்ஜென்ட்டா எடுத்த ஒரு காவியம் தான் இந்த கேம் சேஞ்சர். இந்த கேம் சேஞ்சர் கடைசியில் கேமோட தான் மிச்சம். நாம என்ன பண்ணி நாம ஒன்னு நடிச்சா செய்ய ஒன்னு நினைக்கிறேன். உங்களே தில்ராஜ் பாவங்க, ஃபைட் இருக்குது, பாட்டு இருக்குதுன்னு பார்த்தாரு. அதேவா இவ்வளோ பார்த்து படத்தில் கதை இருக்கான்னு பார்த்தியா? அவர்தான் ப்ரொடியூசரா? ஓகே தாஸ், நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு பட ப்ரொடியூசர் தான் அவர். புதுசை பற்றி ரோஸ் போட்டிருப்பேன், அதை சொல்லியிருப்பேன். ஓடிடி ஒன்றா சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஓடிடியில் வந்துருச்சு, அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வேலை வேறு பிரச்சனைனால படுக்க முடியல, இப்போ வந்துட்டேன். ஓகேவா? ஓகே. ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி லைக் பண்ணிங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே தாஸ், ஓராம சாமி வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலை கந்தசாமி. சங்கர் சார் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு அவர் வந்து பழசு, பட் தெலுங்குக்கு அவர் வந்து புதுசு. இந்த பாகுபலி படம்லாம் வந்து இட்டானதுக்கு அப்புறம் தெலுங்குல இருந்து பல டேரக்டர் வந்து இறக்குமதி பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம சங்கரை ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. பட் என்ன பண்றது, ஏற்றுமதி விளங்கலை, இறக்குமதி விளங்கலை. நம்மளும் சாதாரண ஆட்கள் கிடையாது. நம்ம பங்குக்கு தமிழ்நாட்டில இருந்து சங்கர் அடிப்பு வச்சிருக்கோம். ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா கதைக்கும் இதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு இன்ட்ரோ சீன், அதுவும் சாதாரணமாக ரோட்டில் ஒரு கார்லாம் வச்சோம்னா அதெல்லாம் பழசாயிடுச்சு. கொஞ்சம் பிரம்மாண்ட தூக்கு வந்துட்டு தலைவன் ட்ரெயினில் வச்சிருக்கேன் அந்த பிரம்மாண்டத்தை. அதுல என்ன பியூட்டினா மொத்த அழகையும் கூட பாத்தியா அங்க நிக்கிற நீ. பொதுவாக ஹீரோனுக்கு சமனா காட்டுவாங்க, ஹீரோ நல்லா மாஸ்டர் ட்ரெஸ் போட்டு இல்லை வந்து ஏதாவது குட்டி மாதிரி போட்டு ஸ்டைலாக காட்டுவாங்கன்னு பார்த்தா தலைவன் லிங்கிட்டு வந்திருப்பான். இருக்காது, கண்டிப்பாக ஏதாவது ப்ரமோஷன் இருக்கணுமே. ஒருவேளை இப்படி இருக்குமோ? Nandu brand elite washed lungi. இல்லை இப்படி இருக்குமோ? 999 prestigious lungiகள். இல்லையே, பிராண்ட் பேரே போடலையே. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. அதாவது ஹீரோ இருப்பாரமா, ஹீரோ அடிக்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்களாமா. ஹீரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ரா, அதெல்லாம் அடிக்க வரீங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் இப்போதான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர், அதுக்கு தான் அடிக்க வந்துருக்கு அப்படின்ட்டு மொட்டை போட்டுக்கலான்னு வந்துட்டு இருப்பாடுங்க. சரி வந்துட்டானுங்க, வந்தவங்கள ஹீரோ அடிச்சு பறக்கூடாதுன்னு பார்த்தா வழியை மறிக்க வந்தவனுங்கள ஹீரோ அடிச்சு ட்ரெயின்ல ஏற்றி ஒருத்தர வழி அனுப்பி விட்டுருவாரு. அதனால ட்ரெயின்ல ஃபுட் வச்சுட்டு போறீங்க. நாடா இது இவங்கெல்லாம் அடியாளுங்க. இவங்க அடிக்க சொல்லி ஒருத்தன் அமைச்சிருப்பான்ல, ஒரு டம்மி வில்லன் ஒருத்தன். அந்த வில்லனை வந்து ஃபோன் பண்ணி பேச்சோம், என்னடா முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டா இவரு என்ன பண்ணுவாரு, தண்டாவாரத்தில் கிரில்ச்சின்னு அடிக்க வச்சா மாதிரி அடியான்ல கட்டி வச்சுட்டு ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. நான் வந்து டைம் போயிருச்சு, ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. வந்த வில்லன் வந்து ஹீரோ சண்டை போடுவான், 4 பேரை கூட்டின்னு வரான்னு பார்த்தா ஐயோ அடியாளங்களை விட்டுறீங்க அப்படின்ட்டு இவன் காலை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பான். அது மூவி குவாலிட்டி பாருங்களேன், ஓடிடியில் வந்துருச்சா நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ வந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிடுவாரு. வரண்டா சின்னசாமி. அங்கதான் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ட்ரெயின் வருது, வண்டி ஆளுங்க இருப்பாங்க, ட்ரெயின் வரும். இப்படா வந்து ஹீரோங்களை வில்லன் காப்பாற்றுவான்னு பார்த்தா ஹீரோவே வந்து ஹெலிகாப்டர்ல ஃபுட்பால் வச்சுக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வந்து வெட்டி காப்பாத்திருப்பாரு பல பேரை. நான் ஒரு கிறுக்கு குட்டிடா. நல்ல வேலை சங்கரபடமா போயிருச்சு. இதுக்காண்டி அறிவடமா போயிருந்தேன் அப்படின்னா தலைவன் கையில கத்தி வச்சுட்டு வெட்டிருக்க மாட்டான். அந்த ஹெலிகாப்டர் பிளேட வச்சுக்கிட்டு மொத்த பேரே காப்பாத்தி இருப்பா தலைவன். யோசனை நல்லா இருக்கு. இப்ப மட்டும் என்ன குறைச்சல, அறிப்படம் தான் இருக்குது, மொத்த படமோ ஏட்டு இல்லையா சொல்றேன். அதெல்லாம் கரெக்டுதான். இதான் சொன்னா சில சீன்லாம் அறிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே சரு கேமரா பிளானாவும் திடீர்னு வந்து கூகுள் மேப் ஓபன் பண்ணி பரப்பானுங்க. இந்த மாதிரி சீன் அதே வச்சிருக்காரு. கண்டு விட்டாலையா, சூட்சமத்தை கண்டு விட்டாலே. இதான் சொன்ன ஒரு ஆஃபீஸில் ஒருத்தன், ஓகேவா, அவன் வந்து சொல்கிற செய்ய மாட்டேன்னு சொல்லுவான். அவனை வந்து இவர் வந்து வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாமா. முதல் பார்த்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆட காமிச்சோன்னா டக்குன்னு ட்ரெஸ்ஸு காடாம போகிற மாதிரிலாம் வந்துருக்கும், சீன் வந்துருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆள் அப்படியே பறந்து போய் இதில் கூகுள் மேப்பில் பறந்து போய் உட்காருவான். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இல்லை வேற லெவல்னே, டெக்னாலஜி பயங்கரமாக யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுக்கு கிரைண்ட் ஹரியே மிஞ்சிட்டீங்கன்னா பார்த்துங்களேன். இவன் என்ன ஓவர் செக் பண்ணி போறான்.
அப்புறம் தலையை வந்து ஹெலிகாப்டர்ல லுங்கியோட கிளம்பிட்டாரு. கண்டிப்பா வந்து லுங்கியோட எங்க வரும் பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா ஹெலிகாப்டருக்குள்ள ஒரு அண்ணாச்சின்னு கடை போட்டிருக்காரு. ரெசிடிங் போடுறீங்க தெரியுமா? அவ்வளோ கலவரம் நடக்கிற ஊருக்குள்ள செம்ம கேம் அது. ஒருத்தவங்க கன்னு வேணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி மெர்ச்சன்ட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா போல. இந்த கேம்லாம் நான் ஒரு 3-4 தடவை விளையாண்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டருக்கு அங்க இருந்திருப்பாரு. கீழே குத்து வச்சுட்டான். சரி, எதுக்கு லுங்கி கட்டி இருந்தாரு ஸ்டார்டிங்ல? அதுக்கு இன்னும் சொல்லவே இல்லையே ஏன்னு காரணம். ஆகணுமா சங்கர் சார்? என்ன சார் இது? பிரான்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, படத்துல பாடல்கள்லாம் வேற லெவல். அவன் வந்து பல கோடி போட்டு ஒரு பெரிய படம் எடுப்பான். ஆனால் தலைவர் மட்டும்தான் பல கோடி போட்டு பாட்டு எடுப்பாரு. இப்போ இந்த படம் ஒரு விதிவிலக்கு அல்ல. சுதாசம் ஜெரிகன்னு ஒரு பாட்டு, ஈரனை காட்டும் போது ஒரு பாட்டு அப்படின்ட்டு சம்மந்தம் இல்லாம ஏகப்பட்ட பாட்டுகள் இருந்திருக்கும். சங்கர் சார் 2025 இது வந்து 2008 2010 இல்ல. இப்போலாம் பெருசா யாரும் ரசிக்கிறாங்களா இன்ட்ரோ சாங்கு அந்த மாதிரிலாம் பாக்குறதுக்கு? பாட்டு பிடிக்கலனா ஆடியன்ஸே வெளியே போகாது தம்மு வரானுங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னும் நீங்க உட்காந்துட்டு பாட்டுல முன்னாடி பாருங்களேன், சிட்டியே கிராபிக்ஸா இல்ல விஎஃப்எக்ஸ் தான் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். பாக்குறானுங்க. பாஸ் யார் சொன்னதே ஹீரோயினுக்காக பார்க்கலாமா? ஹீட்டர் என்னையா சொல்ற? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஹீரோயின் காம்பினேஷன் ஆல்ரெடி இந்த ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு விஜய ராமா அப்படின்ற கட்டா சொல்றான்னு தெரியல டைட்டில். இப்படிப்பட்ட காவியம் இந்த காம்பினேஷன் பட்டித்தடிலாம் எந்த அளவுக்கு காயமெல்லாம் மாறிருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பொதுவாக தமிழ் சினிமா மாதிரி சாப்பிட இருக்குது. ஒரே ஹீரோயின் வந்து பொதுவாக படம் ஓடலாச்சுங்களேன், அது எத்தனை மாதிரி ஜோடியாக சேர்ந்து நடிச்சாலும் அந்த படம் வந்து அவ்வளோ சரியாக போகாதுன்ட்டு ஒரு சினிமா சென்டிமெண்ட் சொல்லுவாங்க. நான் சொல்லுவாங்க பொதுவாக. ஓகேவா? இதே போட்டேன். ஐயோ நான் சொல்லவே இல்லை, எடிட்டர் தான். நானும் வைக்கல, நானும் வேணாம் தான் சொன்னேன். அவன் தான் நானும் வேணாம் தான் சொன்னேன். யாரு? நான் தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சப் கலெக்டர் ஆகி அப்புறம் நல்லது பண்ணுறேன் வித்தியாசமாக செய்கிறேன்ட்டு பல விஷயங்கள் செய்வார். பட் இதெல்லாம் பறக்குறாங்களே. உதாரணத்துக்கு வந்து சிவாஜி படத்தில் ஆஃபீஸ் கூப்பிட்டுப்பாங்க தெரியுமா? வாங்கோ வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயம் காமிச்சிருப்பாங்க. திடீர்னு போயிட்டு எலிபொந்தை பார்த்து அரிசியை கண்டுபிடிப்பாரு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை வந்து திடீர்னு பிளாஸ்ட் பண்ணுவார். நானே விசித்திரமான ஆளு. அது பார்த்தா பெரிய பில்டிங்காக பல மாடி இருக்கும். சம்பந்தமே இல்லாம ஒரே நாட்டு டிசைட் பண்ணுறாரு ஆளு. உள்ள இருந்த ஆளுங்க அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது படம் இப்படியே போயிருந்துக்கலாம். சம்பந்தமே இல்லாம லவ் ட்ராக்க உள்ள விடுற யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றேன்ற பேர்ல தலைவர் சம்பந்தமே ஈர உள்ள விட்டுருப்பாரு. இங்க தாங்க படம் படுக்கிறது. கிரிஞ்சின்னு சொல்லலாம். அல்ட்ரா கிரிஞ்சி கேள்விப்பட்டீங்களா? அப்படி அல்ட்ரா கிரிஞ்சி லவ் ஸ்டோரி தான் இந்த லவ் ஸ்டோரி. கங்குவா வச்சுட்டாங்களா பாத்தீங்களா? ஹீரோ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆனா தலைவர் என்னைக்கு வந்து காலேஜ் படிக்க போயிருக்க மாட்டான். நாயண்டா நேர்மடா அப்படின்ட்டு ஊரமுக்கு போயிருந்திருப்பாரு தலைவர். அங்க ஷார்ட் ரெடி தேடிட்டு இருக்காங்க. இங்க என்னடா பண்ற? அதுல வந்து தலைவனை கெத்தா காட்டுறதுக்கு ஒரு சீன் வச்சிருப்பானுங்க பாருங்க, வேற லெவல். என்ன அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அது உள்ளவங்களாம் சேர்ந்து காலேஜுக்குள்ள வந்து கச்சா விற்கிறாங்களாப்பா. கச்சா விற்கிறாங்க பரவாயில்ல, கச்சா வச்சு விவசாயம் பண்ணுவாங்களாப்பா. இப்படா காலேஜ்ல செடி பறிச்சுது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது, இது ஒரு மாசி இப்படிதான் விற்போம் அப்படின்னு வச்சு வச்சிருப்பாங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஆக்சுவலி நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு விவசாயி போட்டி செய்வதா விவசாயிகளை காப்பாத்துக்கிட்டு எல்லாரும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது சங்கர் மட்டும் விவசாயத்தை அழிக்கிற மாதிரி நீ படத்தை எடுத்திருக்காரு. அவங்க பண்ணது மஞ்ச விவசாயம் இல்ல, கச்சா விவசாயம். யாரா பேசுற? மஞ்ச விவசாயமா? கஞ்சாவூர் கணேசு. கஞ்சாவூர் கணேசா? தலைவர் வந்து ஆடிட் கார்டுன்ற பேர்ல என்ன சொன்னாரு? மஞ்ச விவசாயம் இல்ல அப்பனே படிப்பாரு. ஆனா ஈரன் வந்து மன்னனால லவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் காமன் வந்து காமெடி பண்ற பேர்ல காம உணர்ச்சியோட ஈரனை வந்து கண்ணாலே கற்பழிப்பாரு. ஆனா போலீஸ்காரங்க வந்து தம்பி இத்தனை செகண்டுக்கு மீறி பார்த்தாப்பா தப்பு, இந்த செகண்டுக்குள்ள பார்த்திருக்கேன்ப்பா தப்பு இல்லப்பான்ட்டு லாஜிக்கெல்லாம் பேசிட்டு போவாங்க இந்த படத்துல. உண்மையில புரியல இது என்ன கருமம் இது அப்படின்ட்டு. என்ன எழவியாது? காமெடி பண்ணலாம் தப்பு இல்ல, காண்டாவர மாதிரியா காமெடி பண்றது. ரூல்ஸ் பேசி காமெடி பண்ற பேர்ல பூம ஜோக்ல கொண்டு வச்சிருப்பாங்க. அது பார்க்க கேவலமா இருக்குது. பூம ஜோக்கோட மோசமா கிடையாது. உதாரணம் சொன்னா இன்னொரு பூம ஜோக்கு இருக்கு. என்ன பண்ணா ஒரு கலெக்டர் ஆயிட வரமா, அப்ப ஹீரோனை பார்க்க வரமா. ஹீரோனை பார்க்க வரும்போது ஹீரோ பழைய ஓம் எடுப்பாங்களாமா. அப்ப சொல்லுவாங்க அவன் இங்க வர சொல்லுங்க, என்ன பார்க்கல அப்படின்ட்டு. ஹீரோ சொல்ற அவள் இங்க வர சொல்லு, நான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனா ஹீரோ வந்து திரும்பி பார்க்க மாட்டேன், ஹீரோயின் பக்கம் போய் பார்க்க மாட்டேன் அப்படின்னு திரும்பி போடுவாரு. அவ்வளவு தூரம் வந்தவன் இந்த வாச தாண்டி போயிருக்க மாட்டான். ஏன் கேட்டா அங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா வந்து ஒரு கலெக்டர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகும்பொழுது அங்க ஊரு கலெக்டரோட அனுமதியெல்லாம் போகக்கூடாதாமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். புரியல. இது ஒரு ஜோக், இது ஒரு காமெடி.
அப்படி ஒரு ரூல் இருக்கா என்ன? அது என்னமோ அந்த தலைவன் வந்து காலைல ஜிபிஎஸ் மாட்டு போனான்னு தெரியல. இந்த ஆண்ட்மேன் படத்தெல்லாம் ஹவுஸ் சஸ்பென்ஷன் தெரியுமா, காலை ஜிபிஎஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்து இது காலை ஜிபிஎஸ் இருக்கான்னு தெரியல. இரு பார்டர் தாண்டின உடனே அந்த ஊருக்கு லேட்டர் வந்துருவாரு. இருக்கிறவங்களாம் விட்டு ஐயோ இரு பார்டர் காத்த வந்துட்டாரு ஐயோ அப்படின்ட்டு இந்த ஊர் கலெக்டர்லாம் வந்து வேலை வெட்டியா இருக்காதா, கண்காணிக்கிறதா வேலையா கேட்டா இது ஒரு காமெடிஸ்னா அது ஒரு ஜோக்காமா. அக்மார் பூமர் ஜோக்கு அருமையான ஜோக்கு. இதுக்கு பேர் ஜோக்கா? இதுக்கு அந்த மல்லிகடவர் அண்ணா இருப்பார் தெரியுமா, ராமு, அந்த காமெடியே மேல் போல. சிரிங்க சந்தோஷமா இருங்க. இன்னொரு லவ் சீன்னா வேற லெவல். ஹீரோ வந்து ஹீரோங்கிட்ட லவ் சொல்லும் பொழுது, தம்பி நீ ரொம்ப கோவக்காரனா இருக்க, நீ கோவம் வந்தா பரவாயில்ல போட்டு மிதிக்கிற, நாளை பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் புதினா சட்னி செய்ய சொன்னா தேங்காய் சட்னி செய்ய போய் ஏண்டி நான் புதினா சட்னி செய்ய சொன்னேன், நீ ஏன் தேங்காய் சட்னி செஞ்சே அப்படின்னு என் மண்டையை உடைச்சி தக்காளி சட்னி செஞ்சா என்ன பண்றது அப்படின்ட்டு நீ வந்து ஆங்கர் மீட்டர் கம்மி பண்ணு, நீ கோவத்தை கம்மி பண்ணுன்ட்டு ஏன்னு சொல்லியிருப்பாங்க. தலைவன் அந்த கோவத்தை கட்டுப்பாடுன்ற பேர்ல ரோட்ல டான்ஸ் ஆகிட்டு இருப்பான். ரோட்ல டான்ஸ் ஆடுறா ஓகே, அது ஓரமா உட்காந்து டப்பாவும் டான்ஸ் ஆடுறா பரவாயில்ல. தலைவன் ரோட் நடுவில் நின்றுக்கிட்டு டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டு இருப்பான் தலைவன். சங்கர் சார் நீ படம் ஃபுல்லா ரூல்ஸை பேசிவிட்டு கடைசியாக இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் பண்றது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் வந்து அண்ணின்னு பார்த்தா என்ன பண்ணுவாரு, டிராஃபிக் ரூல்ஸை மாடுறது, டிராஃபிக் ரூல்ஸை மீறது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களா தானே யோசிச்சு பாருங்க, அதே இடத்துல அண்ணியன் இருந்து ராம்சரனுக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்கி ஏதாவது கும்பி வகம் பண்ணிருந்து என்ன கான்ஸ்பிரசி தியரி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் அஞ்சலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோவோட அம்மா, அதாவது அஞ்சலிக்கு ஒரு கெட்ட போட்டுப்பாங்க. ஆகுது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏண்டா அதே பொங்கலுக்கு தான்டா டியர் லவர்னு பார்த்துட்டு வந்துட்டா அந்த அஞ்சலி கொண்டு வந்து கெட்ட போட்டு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கே ஜாயவா எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலியோட பையன், அது டபுள் ஆக்ஷன், அப்பா ஒருத்தர் பையன் ஒருத்தர். டபுள் ஆக்ஷன் வந்து எலெக்ஷன் கமிஷனா ஹீரோ வந்திருப்பார். எலெக்ஷன் கமிஷன் ரூல் பண்றாரு, இவரோட பையன் தான் இவங்க, அதனால வந்து டிஎன் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு எச்சரியா பிரச்சனை பண்ணிருப்பாரு. அப்ப என்ன டிஎன் டெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அஞ்சலி என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல உட்காந்து சர்ச் பண்ணி கெமிக்கல் ஃபேக்டரியில விழுந்து காலி ஆயிடுவாங்க. அதான் அவ்வளோ பெரிய கெமிக்கல் ஃபேக்டரியில செக்யூரிட்டின்னு ஒருத்தவங்க இருக்க மாட்டாடா, அட்லீஸ்ட் குச்சி வச்சுதான் ஒருத்தர் இருக்க மாட்டாடா. ஏடா அசால்ட்ட வரைக்கும் வந்து ஊருக்கு காலியாக வரீங்க. இது ஒரு சென்டிமெண்ட் சீன். பட் நான் பண்றது அழுகுதான் வரல. புரியல எதுக்கு விழுந்தாங்க, டெஸ்ட் எடுக்க கூடாதுமா. அதாவது ரீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். டீச்சர் வேலை, ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறது, விஏஓ எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு பல எக்ஸாம் எழுதுவீங்க. அதுக்காக கஷ்டமாக இருக்கும். எப்படா கவர்மெண்ட் போஸ்ட் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. இந்த படத்தில் ஹீரோ மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் பண்ணால் பரவாயில்ல, தலைவன் மல்டிபிள் கவர்மெண்ட் ஜாப் பண்ணியிருந்திருப்பாரு. ஜானி சின்ஸுக்கே நீ வந்து டப்பு கொடுக்குற, நீ படத்தை ஸ்டார்டிங்கில் அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் ஐஏஎஸ் ஆகிடுவார், அப்போ எலெக்ஷன் கமிஷனாக ஆகிடுவார், அப்புறம் படம் முடியும் போது தலைவர் சிஎம் ஆகிடுவார். இப்படி மல்டிபிள் கவர்மெண்ட் ஜாப்பை பண்டாடி இருப்பார் நம்ம ஹீரோ. அப்புறம் முக்கியமான சீன் தான், தலைவன் வந்து எலெக்ஷன் கமிஷன் இதுதான் இருப்பார். எப்படி இந்த எலெக்ஷனில் எஸ்ஏ ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு நல்லா பார்த்துருப்பார். இந்த படத்தை நல்லா ஒரு ஆக்டிங் பண்ணால் எஸ்ஏ மட்டும்தான். அவரும் வந்து பாதி படத்துக்கு மேலே திடீர்னு வந்து சிஜி அதுதான் நானும் யோசிச்சேன். சான் ஆண்ட்ரீஸ் ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், பார்க்க அப்படியே இருக்காரு அப்படின்னு சிஜே. ஆனால் கேம் ஃபுல்லாக நாளில் அதில் கொஞ்சம் தான் ஆடிட்டு இந்த எலெக்ஷன் மிஷின்லாம் கொண்டு போகணும். கொண்டு போகிறதுல வந்து அடியாளுங்க இருப்பாங்க. இவர் என்ன பண்ணணும், போலீஸை விட்டு அடியாள அடிச்சு வச்சுருக்கணுமா இல்லையா, இவர் என்ன பண்ணுவார், இவங்க வச்சு அடியாளுங்க வந்துடுவாங்க, புதுசாக ஒன்று யோசிப்போம் அப்படின்ற பேரில் ட்ரோனுக்கு வந்து ட்ரோனில் கட்டி பறக்கூடாது. இந்த ஓட்டிங் மிஷினை உங்களுக்கே ஓட்டிங் மிஷினையா ட்ரோனில் கட்டி பறக்க முடிய அது எவ்வளோ பெருசு இருக்குது? ஓட்டிங் மிஷின் குட்டியாக தான் இருக்கா? ஒரு டும்மு சுட்டா குறி விடுறாங்க விடாத கீழே கட்டதார சொல்கிறது டக்கன் திரும்ப டக்கன் 90s வருவாங்க அப்படின்ட்டு அது டக்கன்ற மாதிரி ட்ரோன் ஆன் பண்ணிருக்க மாட்டானுங்க. இது ஒரு புதிய சீன்ட்டு இந்த படம் வச்சிருப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் ஒரு ஜாம்பி ஃபைட் இருக்கு. ஜாம்பி ஃபைட்டா ஜாம்பி தாயா. படத்தை என்னன்னா வந்து ஹீரோ ஆரம்பிச்ச கட்சி, அந்த கட்சி வில்லங்கிட்ட போயிடுச்சு. அதனால வந்து ஹீரோ சொல்லிட்டு போன மாதிரி ஜனநாயகம் படி ஜெயிக்கணும், மக்கள் வந்து காட்சி வாங்காம ஒரு கட்சி ஜெயிக்கணும், காட்சி வாங்காம ஓட்டு போடணும், புது காட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கட்சி தான் சமுத்திரக்கனி கட்சி. இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கோசரம் தலைவர் வந்து கவர்மெண்ட்குள்ள இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம் இவங்க வந்து இங்க ஜெயிச்சிட போறாங்க, சமுத்திரக்கனி ஜெயிச்சிட போறாரு, நான் தான் ஜெயிக்கணும்ட்டு எஜ்ஜஸ்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா காசு கொடுத்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஓட்டுனா தெரியுமா ஓட்டு எண்ணிங்க, ஓட்டு எண்ணும் பொழுது அங்க வந்து பிரச்சனை பண்ணிடலாம், மிஷினை வச்சிடலான்ட்டு வேலை பார்த்துருப்பாரு. Unpredictable.
கேட்கவே காமெடியா இருக்குல்ல எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. ஆனா அந்த படத்துல சீனை வச்சிருப்பாங்க. அது என்ன காமெடினா ஜாம்பி மாதிரி அடியானவங்க வருவாங்களாமா, இவங்க ஏசி பிடிச்சி அழுவாங்களாமா. ஆனா அங்க ஒரு போலீஸ் இருக்காது, ஒரு மீடியா இருக்காது, ஒரு யூடியூபர் என்ன ப்ரொடெக்ஷன் ஒன்றும் இல்லையா என்ன? எவனுமே இருக்க மாட்டான். ஏதோ காலேஜ் லட்சம் ஓட்டு மாதிரி, காலேஜ் எக்ஸிபிஷன் போட்ட மாதிரி காலேஜ் அனாதையா கிடக்கும். இவங்க பாட்டு உள்ள வருவானுங்க, அட்டாக் பண்ணுவானுங்க, டோரை வச்சு உள்ள வருவானுங்க, மிஷினை போட்டு உரைப்பானுங்க. பட் ஒரு மீடியா கூட வந்திருக்காது, ஒரு போட்டோகிராஃபர் இருக்க மாட்டான், ஒரு டிவி வந்து ஒருத்தர் சாட்டை இருக்க மாட்டான். இப்படி உலகமாக உருட்டி சீனை நம்ம சங்கர்ஸா எடுத்து வந்துருப்பாரு. சங்கர்ஸா என்னது நிஜமா நீங்க தான் எடுத்தீங்களா? நான் என்னன்ட்டு நான் எடுத்துக்கிறேன், நீ எடுத்துட்டு வா அப்படின்ட்டு அக்காக்களை குத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு தெரியல. நக்கல்யா அவனுக்கு துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்ற மாதிரி துப்பாக்கியை பிடிங்க அக்கா அப்படி குத்துட்டு வரீங்க போல. அதுலதான் வந்துருக்கு இந்த படம். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து சங்கர் சாரோட பழைய படங்கள்லாம் பார்த்து அதுல ஒரு சீன் இதுல ஒரு சீன் உருவி புதுசாக எடுக்கிறேன்ட்டு பழைய படம் திரும்பி எடுத்தா மாதிரி இந்த படம். ஆச்சரியமான அப்படின்னா அவர் பீக்கில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்டைலை இன்ஸ்பயர் பண்ணி ஏகப்பட்ட பேர் படம் எடுத்தாங்க. அதுலேயே வந்து அந்த பாணின்றது போனியாகவும் போயிடுச்சு பல பேருக்கு. அந்த பழைய பாணியில் எடுக்கும் பொழுது அது வந்து புதுசாக இல்லாமல் ரொம்ப கிளீஷாகவும் ரொம்ப பழசாகவும் தான் இருக்குது. ஏன் இந்த படத்தில் வர சீன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இவர் எடுக்காத இவரோட ஸ்டைல் எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த படத்தில் சீன் மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமாமா அப்படி எப்படின்னு இருக்கத்தான் செய்யும். ஸோ என்னது இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சங்கர் சார் வந்து ஸோ புதிய கதை புதிய ஸ்டோரியோட நல்ல ஸ்கிரிப்டோட வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து படம் நல்லா வரும்ன்றது என்னோட டப்பாசி. திரும்பி வாங்க அந்த பழைய அரிமா அரிமா நாடோ ஈரம் அரிமா அந்த மாதிரி வாங்க. ஸ்டோரி தான் காலி சூப்பர் வாங்கிட்டீங்க, அப்படி ஸ்க்ரீன் ப்ளே ஒழுங்காக பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டரையாவது நல்லா எல்லாம் பார்த்து ஹைப் பண்ணுங்க. ஓகே நிறைய பேர் ஹைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ என்ன பிடிச்சிருந்த காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி என்ன படத்தை ஓட்டலாம் நினைக்கிறத காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அடுத்த ட்ரை பண்ணுறேன். போக சும்மா போகுது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உனக்கு காசாக பணம் கேட்குறேன், லைக் தான் கேட்குறேன், அதை தர மாட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தான் லைக் பண்ணுங்க. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். ஆல்ரைட் பாய். சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டேன், லைக்கும் பண்ணிடுவேன். இப்போ ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு ரோஸ்ட். நான் கேம் சேஞ்சர் மூவி பார்க்கல, இந்தியன் 2 பார்த்துருந்தேன். அப்போயே மாதிரியாக இருந்துச்சு, என்னடா படம் அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் வரும்போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணலன்னே போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கூட எனக்கு ஆசையும் இல்லை பெருசாக. இந்த அதே மாதிரி தான் இருக்குது, வந்து படமும் வந்திருக்கு அப்படி தான் இருக்குது. ரோஸ் பண்ணாலும் நிறைய சீன்ஸ் பார்த்தாலே தெரியுது ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறது, அது ஸ்டார்டிங் இந்த இன்ட்ரோ அந்த லுங்கி கட்டிக்கிட்டு ஹெலிகாப்டரில் வந்து என்னங்க அது சங்கர் சார்லாம் ஒரு டைமில் செம்மையாக பண்ணிருப்பேன். அந்த சிவாஜியாக இருக்கட்டும், முதல்வனாக இருக்கட்டும், எந்திரன் எல்லாம் வேறு லெவல் படம். அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச படம் அதெல்லாம். இப்போ என்னடானா அப்படியே இந்தியன் 3 வேறு சொல்லியிருந்தார். அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்லாம் விட்டுருப்பார். இந்தியன் 2 லாஸ்ட்டில் எண்டிங்கில் விட்டுருப்பாங்க போஸ்ட் கிரெடிட்ஸ். அதுவும் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் பார்க்கணும், அதுவும் வந்தால் தான் ட்ரெய்லர் அதான் தெரியும் என்னென்னு. கேம் சேஞ்சர் அவ்வளோதான், அது ரொம்ப இதாக தான் இருக்குது. ஓடிடியில் வந்துருச்சா என்ன கேம் சேஞ்சர்? கமெண்ட் பண்ணுங்கள். ஓடிடியில் வந்துருச்சா என்னன்னு தெரில சரியா, பார்க்கலாம். ஆனால் போய் மூவியை கூட மறுபடியும் கூட ஒரு வாட்ச் பாடாக பண்ணலாம். பார்த்தாச்சு ஆல்ரெடி, ஒரு ரோஸ் பண்ணதே பார்த்தாச்சு. இருந்தாலும் அப்படி பார்க்குறதா இருந்தால் பார்க்குறேன், என்னன்னு தெரில, ஐடியா இருந்தால் பார்ப்பேன். அவ்வளோ மிஸ்டர் கேகே சேனல் ஸோ நல்லா ஃபன்னாக பண்ணுவார். மூவியாக இருக்கட்டும், இன்னொரு சேனல் கூட இருக்கும், ஒரு கேம் பற்றி சொல்லுவார். நானும் ஒரு கேமர் தான், ஸ்டோரி கேம்ஸ் அந்த மாதிரிலாம் ஆடுற ஆள் தான். இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் ஆடலை. அந்த சேனல் கூட ஏதாச்சும் வீடியோஸ் ரியாக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இவர் சேனல் பொறுத்த வரைக்கும் சூப்பராக நல்லா ஃபன்னாக எடிட் பண்ணி நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணி போயிட்டுருப்பார், நல்லாயிருக்கும். மிஸ்டர் கேகே சேனலில் இருந்து இன்னும் நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ கேம் சேஞ்சர் ரோஸ்ட் வீடியோ வந்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சரி இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.